get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரியமும் கம்பும் கலந்த ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது ஆரியமாவும் கம்பு மாவும் காரம் போட்டு சுட்ட ரொட்டிங்க. இதுக்கு வந்து ஆரிய மாவு 1 கப்பு, கம்பு மாவு 1 கப்பு வச்சுருக்கேன். கலக்கட்டை தூள் 1 முதல் தூள் பண்ணி வச்சுருக்கேன். எள்ளு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், எண்ணெய், உப்பு, பச்சை மிளகாய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுருக்குங்க. அது கொஞ்சோண்டு எண்ணெய் போடணும். எண்ணெய் காஞ்சோண்டு சீரகம், லேசாக வதக்கிட்டு மாவில் கட்டினா தான் நல்லா இருக்கும். அதனால தான் இருக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவைக்கேற்ப போடணும். கொத்தமல்லி, இந்த பச்சை வாசனை தான் இதை வதக்குறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஆரிய மாவு, கம்பு மாவு, அப்புறம் இந்த வதக்கின போடணும். வதக்கி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் இதில் போடணும். இப்படி போட்டு கலந்துக்கணுங்க. தேவைக்கேற்ப உப்பு தூள், கொஞ்சோண்டு எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய், கலக்கட்டு தூள், எள்ளு, இப்படி எல்லாம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வாழை இலை இருந்தால் வாழை இலை கூட எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையை ரொம்ப தப்புமாக வேணாங்க, ரொம்ப மெலிசாகவும் வேணாங்க, மீடியமாக தட்டுங்க. இப்படி நல்லா வேகிற மாதிரி எடுங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா மெலிசாக தட்டி இப்படி போடும். இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடலை சட்னி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கம்பு ஆரிய மாவு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.